En redes sociales circula un video donde un supuesto profeta intenta abrir el mar, imitando el relato bíblico de Moisés con el Mar Rojo. El hombre hace su intento frente al agua, esperando que ocurra algo impresionante. Pero como se puede ver en las imágenes, el mar nunca se abrió. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் தூக்கமும் என்னோட தூக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? இந்த பதிவு இதை பார்த்தா என்ன தோணுது? கோமாளி போயிடுவோப்பா. செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவும் தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும். மோசேவோட கோல்னு சொல்லி என்ன பண்றாங்க, வச்சுக்கிட்டு ஒரு கம்பை வச்சு குத்தி கடலை ரெண்டா புலக்கேன்ட்டு கோமாளி போயிடுவேன். அப்படிதான் நினைக்கிறோம்ல. அவங்க கிரிட்டிசைசத்துக்காக போட்டிருக்காங்களோ இல்ல உண்மையிலேயே மலையை பார்த்து இந்த மலை விலகு அப்படின்னுட்டு விசுவாசத்தோட சொன்னா அந்த மலை விலகும். பைபிள்ல இருக்குல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்றாங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டு பைக்லையும் நம்மளோட கார்லையும் என்ன பண்ணியிருப்போம், வீட்டு வாசல்லையும் ஒட்டி வச்சிருப்போம் ஸ்டிக்கர். அப்ப ஸ்டிக்கர் மட்டும் கிடையாது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இவங்க விசுவாசத்தோட கம்ப நட்டி கடல் ரெண்டா புழக்கட்டும். இருந்தும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எதுக்காக இந்த கூட்டங்களை கோமாளி கூட்டம்னு சொல்றோம்? ஐயா ராசா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவால் வழி நடத்தப்பட்டாங்க. எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானான் தேசத்தை தருவேன், நீ போ, எகிப்து ராஜா கிட்ட என்ன பண்ணு கேளு, இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன்னா இஸ்ரவேல் ஜன சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் என்ன பண்ண போறேன், பிறக்க போறேன். ஐயா தாவீதின் குமாரனே, யூத ராஜசிங்கம், யூத கோத்திரத்துல நான் பிறக்க போறேன், நீ போய் ராஜா கிட்ட கேட்டு என்னோட சந்ததியை என்ன பண்ணு, இஸ்ரவேலுக்கு கூப்பிட்டு போ, கானானுக்கு கூப்பிட்டு போ, அப்பதானே நான் பெத்லகேம்ல பிறக்க முடியும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயோட பேசி, ஐயோ தெரியாம அமுச்சுக்கிட்டோமோ, மோசே வந்து கேட்டாப்புல அப்படின்னுட்டு அந்த மக்களை விடப்படாது அப்படின்னு ராஜா என்ன பண்றாப்புல, திரும்ப பின்னாடி அந்த மக்களை பிடிச்சி கூட்டுவாங்க, அடிமைத்தன மக்களை. அப்போ மோசேயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, Esta es la expectativa versus. அந்த இடத்துல அது கம்புக்குச்சி கிடையாது, அது செங்கோல். செங்கடல் ரெண்டா புழக்கம், நீங்க எல்லாம் அதுல தப்பிச்சு போங்க. பின்னாடி வரவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ், மிலிட்ரி படைகள்லாம் மறிச்சு போனாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல கம்புக்குச்சி கோலா மாற வேண்டிய நிலைமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தி கொடுத்தாங்க மோசேவுக்கு. அதே மாதிரி செங்கடலை ரெண்டா பிளக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரிப்பா. ஆனா இப்ப என்ன கட்டாயம் இருக்கு? இப்ப எதுக்கு கம்புக்குச்சை வச்சுக்கிட்டு போயிட்டு கடல் ரெண்டா புழக்கணும்? தேவையில்லையே. பின்னாடி உன்னை எந்த எதிரி நாட்டுப்பட எந்த எகிப்து மன்னர் விரட்டிக்கிட்டு வராரு? வரல. அப்போ அதை அப்படி நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கார் இருக்கு, எனக்கு கார் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த தம்பிக்கு, இந்த மகனுக்கு, இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு 100 பவுன் நகை தேவையில்லை. இந்த புள்ள நகை போடாமையே பார்க்க அழகா இருக்கா, இந்த பிள்ளைக்கு 200 பவுன் நகை போட்டாலும் சுமாராக தான் இருக்கா, பாசிமணி போட்டாலும் அழகா இருக்கப்பலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த நேரங்கள்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் அற்புத அடையாளங்கள் பண்ணணும். தேவையில்லாத நேரங்கள்ல வேண்டாம், காத்திருப்போம். செங்கடல் எப்பவுமே புழக்கல, எப்பவுமே என்ன ஆகல, மோசேயோட கையில இருக்கிற கோல் அது வெறும் கம்பு குச்சி. தேவைக்கேற்றபடி என்ன பண்ணாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செங்கோலா மாத்தினாப்புல, செங்கடலை இரண்டாக பிளந்தார். இப்படி நம்ம சொல்லுவோம். கரெக்டா? கோமாளி பயிலுவ மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கியா, போய் கடல்ல பெண்ணிட்டு கம்ப, அது எப்படில ரெண்டா புழக்கம்? கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். அப்ப கூட மரியாமா போய் என்னல பாத்துக்கிட்டு இருக்கா, சும்மா இருக்கா,
ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன? போ. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லைன்னா நீ மொய் கொடுக்க மாட்டியோ? கல்யாண வீட்டில் மரியாம்மா சொல்லியிருப்பாங்க, ஆமால ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு மொய் கொடுத்தா கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. உனக்கு எனக்கு என்ன? போ. மொய் கொடுக்க விருப்பம் இருந்தா கொடு, இல்லைன்னா கம்முனி போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் செஞ்சாப்ல. சாப்பாட்டுக்கு 2 மீன் 5 அப்பத்தை 5000 புருஷர்மார்களுக்கு. ஆனா எல்லா இடங்கள்லயும் என்ன பண்ணல? தேவை உள்ள இடத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? அவருக்கு தெரியும் எந்த வயதுல எந்த காலங்கள்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டு பையனும் என் பையனும் எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு, மீசை லைட்டா முளைச்சிடுச்சு, எனக்கு புள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க, ஸ்கூல்ல ஒரு புள்ள படிக்கா, நல்லா அழகா இருக்கா, நீங்க பார்த்தா கூட இந்த மாதிரி பொண்ணை நான் பார்க்க முடியாது அப்படின்னா கட்டி வச்சிருவோமா? 18 வயசு ஆகட்டும்ல. பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு, உனக்கு என்ன பண்ணட்டும், ஒரு 25-30 வயசு ஆகட்டும். பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகள் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும்ல எந்தெந்த நேரத்துல என்னென்ன கொடுக்கணும்ட்டு, எந்த நேரத்துல செங்கடலை பிளக்கணும், எந்த நேரத்துல கையில இருக்கிற சாதாரண கம்பு குச்ச கோலா மாத்தணும்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்தாப்லப்பா, உங்களுக்கு எனக்கு எதுக்கு கால் மிதிக்கிற தேசம்லாம்? என்ன பிளாட் போட்டு விற்க ரியல் எஸ்டேட் அதிபர்களா? நம்மளுக்கு ஒரு குடிசை வீடு கொடுத்துருக்காப்புல, எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன பண்றோம்? ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேக்கு என்ன பண்ணல? அத்தனாயிரம் மக்களை வழி நடத்தின கேங் லீடர் மோசே கானானுக்குள்ள கால் வைக்கல. ஏன்? மோசே கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கொடுத்த என் ஆண்டவர் மோசேவாகிய எனக்கு கானான்ல ஒரு கால் கிரவுண்ட் இடமாவது தாங்க. யோசுவா அங்க நிலத்தரகரா என்ன பண்றாப்ல? பிளாட் போட்டு யோசுவா காலை போட வேலை என்ன? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி எனக்கும் ஒரு பிளாட் தாங்கன்ட்டு மோசே சொல்லலையே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்னையும் சேர்த்தான் பைபிள்ல உள்ள பழைய ஏற்பாடு காலத்துல உள்ள எல்லா கேரக்டர்களையும் கொண்டு வந்து புடிச்சு போட்டு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அவருக்கு அதை கொடுத்தீரே, இவருக்கு இதை கொடுத்தீரே, எனக்கும் குடும்பாண்டவரே, எனக்கும் குடும்பாண்டவரே, தாறுமாண்டவரே, தாறுமாண்டவரே. நம்ம அப்ப யாரு? கோமாளிகள். எப்படி இந்த கடலை புழக்கம், கடல் 2ஆ புழக்கம்ட்டு ஒரு கம்பு குச்சி வச்சுக்கிட்டு ஓடுறாரு பாருங்க. அவர் வீடியோ எடுத்து போட்டு என்ன பண்றாரு? நம்ம ஜபம்ன்ற பேர்ல என்ன பண்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆர்டர் கட்டளை. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? நம்ம எப்போ கொண்டு போய் நம்மளை பிரிகேஜில் சேர்க்கணும், பால்வாடியில சேர்க்கணும், 1ஆம் கிளாஸ் சேர்க்கணும், எந்த ஹைஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், யாருக்கு கட்டி கொடுக்கணும், எந்த வயசுல நம்மளுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், எல்லாமே நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும்ல. அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்ல நம்மளுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன தரணும்ட்டு. அதை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றது? அன்று யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் தந்தீர் ஆண்டவரே, எனக்கும் கொடுமாண்டவரே. யாக்கோபுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு 2 பரிவாரங்கள், 2 பொண்டாட்டி. உங்களுக்கு எனக்கும் ஒரு காதல், ஒரு அன்பு. அத்தனை வருஷம் வேலை பார்த்தாருல யாக்கோபு. நீங்களும் நானும் நம்ம மாமன் பொண்ணுக்காக போய் வேலை பார்க்கோமா? இல்ல. தாய் மாமனை பார்த்தாவே இவெல்லாம் ஒரு மாமன் அப்படி போயிட்டு இருக்க அத்தை பசங்க, மாமா பசங்க. அப்ப நம்ம போய் அன்று யாக்கோபுக்கு கொடுத்தீரே, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை 2 பரிவாரங்களை எனக்கு தாறுமாட்டவரேன்னா அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அவங்கவுங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. எஸ்தரை ராஜாத்தியாக்குனீரு, ஓகே. எஸ்தர் ராணி, நீங்க தான் ஆக்கி விட்டீங்க. ஆனா நான் என் மாமியாருக்கு பணிவிட செய்யற ரூத்தை போல என்னைய ராஜாத்தியாக்குங்க.
சொல்லலாமா? கேட்கக்கூடாது இல்லையா? உப்பு தூணா ஒருத்தி மாறினால, அவளை போல என்னையும் உப்பு தூணாய் மாற்ற மாட்டவர்றே. ஜெபம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. ஆனா உங்களை என்னையும் உப்பு தூணா ஆக்குறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்கு. உங்களை என்னையும் எஸ்தர் ராஜாத்தி ஆக்குறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்கு. வேர்ல்டுல மிக சிறந்த மருமகள் இவ, தான் மாமியாருக்கு பணிவிடை செய்கிறவ அப்படின்னுட்டு ஒரு சரித்திரத்தை உண்டாக்குறது ரூத்தை போல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துப்பாங்க. எஸ்தர் ராஜாத்தியோட வாழ்க்கையை எனக்கு கொடுங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. கரெக்டா? அன்று ஆதாமுக்கு கொடுத்த ஏவாளை போல எனக்கு மனைவியை கொடும் ஆண்டவரே. ஏன் ஏவாள் போல மனைவி கொடுத்தாதான் ஏத்துப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் உலக நாடுகள் முழுவதும் போற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாமாவோட வயித்துல என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் இருக்கலாம்ல. அவர்கிட்ட போயிட்டு கட்டளை போட்டுக்கிட்டு கிடந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு, நீரே நிரந்தரம், அப்பா பிதாவே அன்பான தெய்வம், அப்பான்னு அழைக்கிற புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அப்பான்னு சொல்ல ஆசை, உம்மை அம்மான்னு சொல்ல ஆசை, உம்மை நண்பன்னு சொல்ல ஆசை. அந்த ஆசை என்ன பண்ணுவோம்? அதை நம்மளால பண்ண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த டைம்ல என்ன கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணுவாங்க? சும்மா பைபிள்ல உள்ள எல்லா கேரக்டர்களை சொல்லி, என்னாகமத்துல படிச்சீங்கன்னா மோசேனாவே என்ன? லீடரு, ஓகே ஃபைன். ஆனா சாபமரும் ஆவுனா மோசே கதையை தான் சொல்லி என்ன பண்ணுவோம்? அதை அடுத்த பதிவுல என்ன பண்ணுவோம்? தாறுமாண்டவரை உண்மை விட மாட்டேன் ஆண்டவரை, இதை நீ கொடுக்கலன்னா உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாப்ல? எனக்கே ஆர்டர் போறியா நீனு? உங்கள் துக்கம் என்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, யாருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இருந்தோம் அப்படின்னாவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கம் என்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.